ஒரு நிமிஷம் கண்களை மூடிய வண்ணமாக இந்த இரக்கமணி நேரத்தில் தாய் வழியாக முழுமையாக நாம் விட்டு கொடுப்போம். அம்மா மாதாவே, இன்று உலகம் முழுவதும் உன்னுடைய விண்ணேற்பு நாளை கொண்டாடுகின்றது. இதோ நீ விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கின்றாய். நீ எவ்வாறு விண்ணகத்தை எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கின்றாயோ அதே போல் நாங்களும் விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்ற நம்பிக்கை நீ தருகின்றாய். தாய் எங்கிருக்கின்றார்களோ அங்கு தான் பிள்ளைகளும் இருப்பார்கள். தாயை தேடி பிள்ளைகளும் வருவார்கள். நாங்கள் குடும்ப ஜெபமாலை நாங்கள் ஜெபிக்கின்ற பொழுது மாதாவே, நாங்களும் விண்ணகத்துக்கு உரியவர்கள் என்ற சத்தியத்தை நீர் எங்களுக்கு உணர்த்தி கொண்டே வருகின்றாய். ஆனால் நாங்கள் அதுக்கேற்ற ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழ்வதில்லை. இந்த இரக்கமணி நேரத்தில் இரக்கத்திற்காக வேண்டுகின்றோம். உம்மை போலவே தூய்மையான ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழ ஆசைப்படுகின்றோம். எங்களுடைய மனநிலை, எங்களுடைய சூழல் அது எல்லாம் அதற்கு எதிராகவே அமைகிறது. உம்முடைய இரக்கத்திற்காக வேண்டி நிற்கின்றோம். நாங்கள் அந்த சூழலுக்கு ஏற்றபடியெல்லாம் வாழாமல் உம்முடைய இரக்கத்தை பெற்றுக்கொண்டு இறைவன் விரும்பிய ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழ நீரே எங்களுக்கு துணை புரியும். மாதாவே, எங்கள் மேல் இரக்கம் வையும் சொல்லிக்கொண்டு தாகத்தோடு உற்சாகத்தோடு கரங்களை தட்டி பாடி ஜெபிப்போம். அன்பின் இறைவனே ஆராதனை. கரங்கள் வீசி சேர்ந்து தாழ்த்தி தட்டி ஆண்டவரே, நீ தாமே எங்களை நிறைவாக ஆசித்து ஓடி வந்திருக்கின்றேன். அப்பத்தின் வரவில் நற்கரநாதர் நீ தாமே கடந்து வந்திருக்கின்றேன். நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். உம்முடைய அன்பான முகத்தை நீ தாமே காட்டிக்கொண்டு வருகின்றேன். எங்களை வேதனையெல்லாம் நீ தாமே எடுத்து மாற்றிக் கொண்டிருக்கின்றேன். உம்முடைய பொன்னான முகம் வழியாக எங்களை நீ தாமே ஆசீர்வதிக்கின்றேன். நன்றி தேவனை சொல்லிக்கொண்டு நன்றி உணர்வோடு உற்சாகத்தோடு கரங்களை தட்டி நாம் பாடி ஜெபிப்போம். இனிய முகமே, சேர்ந்து பாடுவோம். ஆராதனை 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 உயர்த்தி சேர்ந்து தாழ்த்தி தட்டி அன்பின் ஆராதனை 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 ஆராதனை. ஆண்டவரே, நீ தாமே ஊமைகளை பேச வைக்கின்றேன்,
ஊமையர்களை வாழ வைக்கின்றேன், முடக்கவாதனை குணப்படுத்திக் கொண்டிருக்கிறேன், அற்புதங்களை அடையாளம் நிகழ்த்துகின்றேன், மரித்தவரை உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கின்றேன், பார்வையற்ற பார்வையை கொடுக்கின்றேன், தடையெல்லாம் எடுத்து மாற்றுகின்றேன், நன்மை மட்டுமே செய்கின்ற நல்ல தெய்வமே, இதோ தாய் வழியாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் ஊனமாக இருக்கின்றோம், ஊமையாராக இருக்கின்றோம், ஏதோ பல நோய்களோடு இருக்கின்றோம், பல வருத்தத்தோடு இருக்கின்றோம். எல்லா தடைகளும் இப்போ நீ தாமே எடுத்து மாற்றில்ல. உமை ஆராதிக்கிற சமயத்தில் அனைத்தும் நீங்கி போகுமே. தெய்வமே இரக்கம் வையும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கம் வையும். தாய் வழியாக அனைத்தும் விட்டு கொடுத்து கொண்டு உரத்த குரலில் உணர்ந்து பாடி ஜெபிப்போம். ஊமையரை பேச வைப்பீர் ஆராதனை, எளிய மனம் கொண்டவரே ஆராதனை, எங்களுக்காய் மரித்தவரே ஆராதனை. சேர்ந்து ஊனத்தை களைபவரே ஆராதனை, ஊமையரை பேச வைப்பீர் ஆராதனை, எளிய மனம் கொண்டவரே ஆராதனை, எங்களுக்காய் மரித்தவரே ஆராதனை. உயர்த்தி ஆராதனை உமக்கு ஆராதனை, நற்கருணை நாயகரே ஆராதனை. சேர்ந்து பாடி ஆராதனை உமக்கு ஆராதனை, நற்கருணை நாயகரே ஆராதனை. தாழ்த்தி தட்டி அன்பின் நிறைவரே ஆராதனை, அகிலத்தை ஆள்பவரே ஆராதனை, அன்பின் நிறைவரே ஆராதனை, அகிலத்தை ஆள்பவரே ஆராதனை. ஆண்டவரே ஏழையாக நாங்கள் இருக்கின்றோம், ஏழ்மையில் கடந்து வருகின்றேன். இதா எங்களுடைய ஏழ்மையெல்லாம் எடுத்து மாற்றி கொண்டு வருகின்றீரே. எங்களை நீரம் சக்திப்படுத்துகின்றீரே. பலவீனத்தோடு இருக்கிற எங்களை நீட்டமை சக்திப்படுத்துகின்றே. ஆவியால் எங்களை அபிஷேகம் செய்கின்றீரே. நன்றி தேவனை சொல்லிக்கொண்டு தாய் வழியாக முழுமையாக ஒப்பு கொடுத்து கொண்டு பாடி ஜெபிப்போம். ஏழையாக பிறந்தவரே ஆராதனை, ஏளனத்தை ஏற்றவரே ஆராதனை, ஐயம் தீர்த்தவரே ஆராதனை, ஐந்து அப்பம் பல்கச் செய்தீர் ஆராதனை. சேர்ந்து பாடி ஏழையாக பிறந்தவரே ஆராதனை, ஏளனத்தை ஏற்றவரே ஆராதனை, ஐயம் தீர்த்தவரே ஆராதனை, ஐந்து அப்பம் பல்கச் செய்தீர் ஆராதனை. உயர்த்தி ஆராதனை உமக்கு ஆராதனை, நற்கருணை நாயகரே ஆராதனை. சேர்ந்து பாடி ஆராதனை உமக்கு ஆராதனை, நற்கருணை நாயகரே ஆராதனை. தாழ்த்தி தட்டி அன்பின் நிறைவரே ஆராதனை, அகிலத்தை ஆள்பவரே ஆராதனை, அன்பின் நிறைவரே ஆராதனை, அகிலத்தை ஆள்பவரே ஆராதனை, ஆராதனை நாயகரே ஆராதனை, ஆற்றலின் ஊற்றே ஆராதனை, ஆராதனை நாயகரே ஆராதனை, ஆற்றலின் ஊற்றே ஆராதனை. உயர்த்தி ஆராதனை உமக்கு ஆராதனை, நற்கருணை நாயகரே கரங்களை உயர்த்தி தட்டி கொண்டு ஆராதனை உமக்கு ஆராதனை, நற்கருணை நாயகரே. ஆராதனை. கரங்களை தாழ்த்தி தட்டி ஆராதனை, கரங்களை தாழ்த்தி தட்டி சேர்ந்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, உற்சாகத்தோடு சேர்ந்து பாடி இயேசுவின் நாமத்தை சொல்லிக்கொண்டு இயேசுவின் நாமத்தை உச்சரித்துக் கொண்டு
குரல் எழுப்பி இயேசுவின் நாமத்தை உச்சரித்து கொண்டு ஹல்லேலூயா 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 இயேசுவே 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 இரு கரங்களையும் நெஞ்சோடு சேர்த்து வைத்துக் கொண்டு அன்பின் நிறைவனே ஆராதனை அகிலத்தை ஆள்பவரே ஆராதனை அன்பின் நிறைவனே ஆராதனை அகிலத்தை ஆள்பவரே ஆராதனை ஆறுதலின் நாயகரே ஆராதனை ஆற்றலின் ஊற்றே ஆராதனை ஆறுதலின் நாயகரே ஆராதனை ஆற்றலின் ஊற்றே ஆராதனை 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 உமக்கு ஆராதனை நற்கருணை நாயகரே ஆராதனை அனைவரும் சேர்ந்து ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை நற்கருணை நாயகரே ஹல்லேலூயா ஆராதனை ஹல்லேலூயா 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 இயேசுவே 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 Praise the Lord. Hallelujah. Hallelujah. அமர்ந்து கொள்வோம். அன்பார்ந்தவர்களே, 15ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் நமக்கு எல்லோரும் தெரியும் மரியாளுடைய விண்ணேற்பு. நவம்பர் மாதம் 1ஆம் தேதி 1850ஆம் ஆண்டில் சொல்லப்பட்டதுதான் இது. பாப்பரசர் அது நமக்கு தருகின்றார். போப் பையஸ் த 12th தான் இது தெரியும். இது நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள். விண்ணகத்திற்கு எடுத்து செல்லப்பட்டவள், விண்ணகத்திற்கு சென்றவர், ரெண்டும் வித்தியாசம் உண்டு. விண்ணகத்திற்கு சென்றவர் யாரு? இயேசு கிறிஸ்து. விண்ணகத்திற்கு எடுத்து செல்லப்பட்டவர் யாரு? அன்னை மரியாள். இதோ உடலோடும் சரீரத்தோடும் ஆன்மாவோடும் அவ்வாறே போய்விடுகின்றாள். தெய்வத்தம் பார்த்தால் பொறாமை கொண்ட தெய்வம். மண்ணு உலகத்துக்கு அம்மா நான் விட்டு கொடுக்க மாட்டேன், இந்த பூமிக்கு நான் விட்டு கொடுக்க மாட்டேன், இந்த மண் உன்னை அரித்து கொள்வதை நான் விட்டு கொடுக்க மாட்டேன், வா என்று சொல்லிக்கொண்டு அவ்வாறே மரியாளை சொந்தமாக்கி கொள்கின்ற தெய்வம். மணவாட்டியாக, கடவுளுக்கு தெய்வத்துக்கே மணவாட்டியாகவும் தெய்வத்துக்கே தாயாகவும் தெய்வத்துக்கே மகளாக மாறிய ஒரே மகள், வரலாற்றில் வாழ்ந்த ஒரே மகள் அன்னை மரியாள். ஹிஸ்டாரிக்கல் பர்சன். இந்த சத்தியத்தை புரிந்து கொள்வதற்கு புத்தி அளவில் அல்ல, மாறாக தூய ஆவியின் துணைதான் உனக்கும் எனக்கும் அங்கு தேவை. ஆக இறை சன்னதியில் மன்றாடுவோம். தெய்வமே, அப்பேற்பட்ட உன்னதமான அந்த தாயை தான் கல்வாரி மலையில் எங்களுக்கு நீ தாயாக நீ தந்திருக்கின்றாய். எவ்வாறு யோவானானவர் அந்நேரம் முதல் அவளை தன் வீட்டில் ஏற்றுக்கொண்டான், தாயாக ஏற்றுக்கொண்டாரோ, அதே போல் நாங்களும் இதோ இந்த இடத்திலிருந்து அந்த அன்னையை என் தாயாக நான் ஏற்றுக்கொள்கின்றேன். என் தாயாக, என் குடும்பத்தில் ஒரு தாயாக நான் ஏற்றுக்கொள்கின்றேன். இன்றைக்கு அதுக்கேற்ற ஒரு வாழ்க்கை நான் வாழ்வேன் என்பது நான் தீர்மானம் எடுக்கின்றேன். அம்மா மாதாவே, என் குடும்பத்துக்கு தாயாக வந்திருப்பவளே, நான் உன்னை ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் நீ எப்பவுமே எனக்கு தாயாக தான் இருக்கின்றாய். அதுதான் யோவான் நற்செய்தி 19ஆம் அதிகாரம் 26ஆம் வாக்கியத்தில் தெய்வம் சொன்ன வார்த்தை. உன்னை பார்த்து முதலில் சொன்ன வார்த்தை, இதோ உன்னுடைய மகன். இறைவனுக்கு தெரியும் நான் மகனாக வாழப்போக மாட்டேன் என்று அவர் தெரிந்த காரணத்தினால்தான் முதலில் உன்னிடத்தில் அவர் சொன்ன வார்த்தை,
இதோ உன்னுடைய மகன். நான் எப்படி இருந்தாலும் எப்படி வாழ்ந்தாலும் நீ எனக்கு தாயாக தான் இருப்பாய். மாதாவே, எந்த சூழலிலும் என்னை கைவிடாதவளே, எந்த நிலையிலும் என்னை விட்டு போகாதவளே, என் மேல் இரக்கம் கொண்டு நீர் என் வாழ்க்கையில் இருக்கிற என்ற உணர்வை எனக்கு நீ இப்போது வெளிப்படுத்து. அந்த உணர்வோடு இந்த இரக்கமணி நேரத்தில் என் நேரத்தை செலவிடவும், அந்த உணர்வோடு என் தெய்வத்தை நான் அனுபவிக்கவும் நீரே எனக்கு துணை புரிந்து கொள். ஒரு நிமிஷம் கண்களை மூடிக்கொள்ளுங்கள். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். ஓடி ஓடி தளர்ந்திருக்கின்ற நீயும் நானும், வாழ்க்கையில் பலவிதத்தில் தோல்விகளை மட்டுமே சந்தித்து கொண்ட நீயும் நானும், தெய்வமே, எனக்கு உன்னை விட்டால் வேறு யாரும் இல்லை. தளர்ந்திருக்கின்றேன். பல இடங்களில் சென்று சோர்ந்து போய்விட்டேன். தாய் வழியாக உன்னிடத்தில் நான் ஓடி வந்திருக்கின்றேன். எவ்வாறு ஒரு தாயான தன் குழந்தை தோளில் சுமத்துக் கொள்கிறாளோ அதே போல் நானும் தாயின் மடியில் அமர்ந்து கொண்டு, தோளில் அமர்ந்து கொண்டு உன் அருகில் வந்து நிற்கின்றேன். சோர்ந்து போன எனக்கு சக்தியை தாரும். இந்த இரக்கமணி நேரத்தில் உன்னிடத்தில் கெஞ்சி கேட்கின்றேன். தெய்வமே, என்மேல் இரக்கம் வையும். ஓடி ஓடி தளர்ந்தவன் நான், பாவச்சேற்றில் வீழ்ந்தவன் நான், வியாதியால் உள்ளம் உடைந்தவன் நான், உறவுகளால் காயம் ஏற்றவன் நான். கரங்களை நெஞ்சோடு சேர்த்து வைத்து கண்களை மூடிய வண்ணமாக, ஆண்டவரே, தளர்ந்து இருக்கின்றேன், உறவுகளால் காயப்பட்டு இருக்கின்றேன், ஏமாற்றப்பட்டு இருக்கின்றேன், பல வேதனைகள் மத்தியில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். என் கண்ணீரை துடைப்பதற்கு யாரும் இல்லை, என் வேதனையை உணர்ந்து கொள்வார் யாரும் இல்லை. தளர்ந்து போன நான் உன்னை தேடி வருகின்றேன். தாய் வழியாகவே உன் அருகில் வந்து நிற்கின்றேன். இரக்கம் கொள்ளும் ஆண்டவரே, என்மேல் இரக்கம் கொள்ளும். ஓடி 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 தளர்ந்தவள் நான், பாவச்சேற்றில் வீழ்ந்தவள் நான், வியாதியால் உள்ளம் உடைந்தவள் நான், உறவுகளால் காயம் ஏற்றவள் நான். ஓ இயேசு, இரு கரங்களும் உயர்த்தி, இரு கரம் உயர்த்தி, இரக்கம் நிறைந்தவரே, உம் இரக்கத்தின் பார்வையொன்றே, அது மட்டும் போதும் எனக்கு. கண்களை திறந்து நற்கருணை நாதரை நோக்கிய வண்ணமாக, ஓ இயேசுவே, இயேசுவே உற்று நோக்கி கொண்டு, இரக்கம் நிறைந்தவரே, உம் இரக்கத்தின் பார்வையொன்றே, அது மட்டும் போதும் எனக்கு. கரங்களை நெஞ்சோடு சேர்த்து வைத்த ஆண்டவரே, எவ்வாறு பணியாளருடைய கண்கள் எஜமானனை நோக்கி கொண்டிருக்கின்றதோ அதே போல் என்னுடைய பார்வையை இப்போது உன் மீது நான் திருப்புகின்றேன். அம்மா மாதாவே, இதோ கண்களை ஏறெடுத்துக்கோடும் பார்க்க முடியாத நிலையில் நான் இருக்கின்றேன். அந்த அளவுக்கு தகுதி இழந்த நபராக நான் இருக்கின்றேன். பாவத்தின் காரணமாக, குற்ற உணர்வின் காரணமாக தலை போலும் நிமிர முடியாத அளவுக்கு குனிந்த தலையோடு நான் இருக்கின்றேன். நிமிர முடியாது இருக்கின்றேன். பாரங்கள் என்னை அழுத்தி கொண்டே இருக்கின்றன. இயேசுவே, எனக்கு யாரும் இல்லை, உன்னை விட்டால் வேறு யாரும் இல்லை. என்மேல் இரக்கம் வையும். அம்மா மாதாவே, நீ தாமே என்னை இயேசுவிடத்தில் கொண்டு போய் சேர்த்தெல்லும். எனக்காக பரிந்து பேசும். பணியாளரின் கண்கள் எஜமானனை பார்ப்பது போல், அடியவரின் கண்கள் தலைவனை காண்பது போல், என் பிதாவே, என் கண்கள் நீர் மனம் இறங்கும் வரை பார்க்கின்றது. சேர்ந்து பணியாளரின் கண்கள் எஜமானனை பார்ப்பது போல், அடியவரின் கண்கள் தலைவனை காண்பது போல், என் பிதாவே, என் கண்கள்
இரு கரங்களும் உயர்த்தி ஓ இயேசுவே, இரக்கம் நிறைந்தவரே, உம் இரக்கத்தின் பார்வையொன்றே, அது மட்டும் போதும் எனக்கு. தாகத்தோடு ஓ இயேசுவே, இரக்கம் நிறைந்தவரே, உம் இரக்கத்தின் பார்வையொன்றே, அது மட்டும் போதும் எனக்கு. கரங்களை நெஞ்சோடு சேர்த்து வைத்துக்கொண்டு, ஆண்டவரே, உனக்கு கோபம் வர விதத்தில் நான் செயல்பட்டிருப்பேன். உன்னை வெறுப்பு ஏற்றுற அளவுக்கு நான் பேசியும் இருப்பேன். என்னுடைய பேச்சு, என்னுடைய செயல்பாடுகள் எல்லாமே உனக்கு பல வேதனையும் தந்திருக்கலாம். இருந்த போதிலும் அந்த வேதனையின் காரணமாக என்னை ஒரு நாள் நீ ஒதுக்கி விடாதே. பாவத்தின் காரணமாக நான் அதை செய்து விட்டேன். அடிமையின் காரணமாக நான் அதை செய்து விட்டேன். என்னை மன்னித்து விடு. இதை மன்னிப்புக்கிட்டு ஓடி வருகின்றேன். என்னுடைய ஓரோ பாவங்களிலும் உன்னை எந்த அளவுக்கு வேதனைப்படுத்தியிருக்கிறேன் என்பதை உன்னுடைய சிலுவையை நான் காண்கின்ற பொழுது அது உணர்கின்றேன். மாதாவே, எனக்காக பரிந்து பேசியர்களும் என் தவறை நான் உணர்ந்து கொள்கின்றேன். எனக்காக பரிந்து பேசம்மா, எனக்காக பரிந்து பேசும். உம் கோபத்தால் நீர் முகம் மறைத்தாலும், நொடி பொழுதே நீர் என்னை கைவிட்டாலும், கருணை கடலே உம் கரங்கள் உயர்ந்திடுதே உம்மில் இணையும் வரை. உம் கோபத்தால் நீர் முகம் மறைத்தாலும், நொடி பொழுதே நீர் என்னை கைவிட்டாலும், கருணை கடலே உம் கரங்கள் உயர்ந்திடுதே உம்மில் இணையும் வரை. இரு கரம் உயர்த்தி ஓ இயேசுவே, இரக்கம் நிறைந்தவரே, உம் இரக்கத்தின் பார்வையொன்றே, அது மட்டும் போதும் எனக்கு. தாகத்தோடு ஓ இயேசுவே, இரக்கம் நிறைந்தவரே, உம் இரக்கத்தின் பார்வையொன்றே, அது மட்டும் போதும் எனக்கு. கரங்களை நெஞ்சோடு சேர்த்து ஓடி 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 தளர்ந்தவன் நான், பாவச்சேற்றில் வீழ்ந்தவன் நான், வியாதியால் உள்ளம் உடைந்தவன் நான், உறவுகளால் காயம் ஏற்றவன் நான், ஓடி ஓடி தளர்ந்தவள் நான், பாவச்சேற்றில் வீழ்ந்தவள் நான், வியாதியால் உள்ளம் உடைந்தவள் நான், உறவுகளால் காயம் ஏற்றவள் நான். ஓ இயேசுவே, இரக்கம் நிறைந்தவரே, உம் இரக்கத்தின் பார்வையொன்றே, அது மட்டும் போதும் எனக்கு. தாகத்தோடு ஜெபியுங்கள். ஓ இயேசுவே, இயேசுவே, இரக்கம் நிறைந்தவரே, உம் இரக்கத்தின் பார்வையொன்றே, இயேசுவே, அது மட்டும் போதும் எனக்கு. பலருடைய உள்ளத்துள்ள பாரத்தை தெய்வம் எடுத்து மாற்றுவதாக இதோ அங்கு உணர்த்துகின்றார்கள். பலருக்கும் அந்த உணர்வு கிடைக்கிறது. ஏதோ ஒரு பாரம் நீங்குவது போல் ஒரு அனுபவம் இதோ பலரும் அங்கு பெற்றுக்கொண்டே இருக்கின்றார்கள்.
ஒரு சில பேருக்கு கண்ணீரின் அனுபவத்தை தெய்வம் கொடுத்து வருகின்றார். ஒரு சில பேர் தெய்வத்துடைய அந்த தொடுதல், யாரோ தங்களை தொடுவது போல் ஒரு அனுபவம் அவர்கள் பெறுகிறார்கள். ஒரு சில பேருக்கு யாரோ கட்டி அணைப்பது போல் ஒரு அனுபவம் இதை பெற்றுக்கொண்டே வருகின்றார்கள். ஓடி 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 தளர்ந்தவன் நான், பாவச்சேற்றில் வீழ்ந்தவன் நான், வியாதியால் உள்ளம் உடைந்தவன் நான், உறவுகளால் காயம் மேற்றவன் நான். ஓ இயேசுவே, இயேசுவே, இரக்கம் நிறைந்தவரே, உம் இரக்கத்தின் பார்வையொன்றே அது மட்டும் போதும் எனக்கு. யாரோ ஒரு நபருடைய குடும்பத்தில் முடியை பிடித்து அடித்திருக்கின்றார்கள், முடி இழுத்து பிடித்து அடித்திருக்கின்றார்கள். அந்த வேதனையும் அந்த அவமானம் தாங்க முடியாமல் அழுது கொண்டிருக்கிற நபரை, இது அந்த சகோதரியை தெய்வ மாரோடு அணைத்து கொண்டு ஆறுதல் கொடுப்பதாக காட்டுகின்றார். Praise the Lord. Hallelujah. Hallelujah. கையில் ஜெபமாலை எடுத்துக்கொள்வோம். விசேஷமாக ஜெபம் தாய் வழியாகவே இந்த ஜெபமாலையை நாம் சொல்வோம். சுகமாக்கும் ஜெபம். இயேசுவே, நீர் என்னை சுகமாக்க, காயப்பட்டி உம் காயங்களால் என்னை சுகமாக்கும். நீர் சிந்திய இரத்தத்தால் என் பாவங்களையும் முன்னோர்களின் பாவங்களையும் மன்னியும். உம் உயிர்ப்பின் வல்லமையால் தூய ஆவியை என்னில் பொழிந்தருளும். ஆமென். சமர்ப்பண ஜெபம். ஆண்டவரே, என்னையும் என் குடும்பத்தாரையும் மிகவும் நெருக்கமானவர்களையும் நற்கருணை நாதர் இயேசு கிறிஸ்துவின் திரு இருதயத்திற்கும் அன்னை மரியாவின் அமலோற்பவ இருதயத்திற்கும் ஒப்புக் கொடுக்கின்றேன். எங்கள் வாழ்வை புனிதப்படுத்தி புதுப்பித்து சுகமாக்கி எங்களுக்கு அற்புதங்களை தாரும். ஆமென். தொடக்க ஜெபம். இயேசுவே, உம் மரணத்தினால் வாழ்வின் ஊற்றுக்கண் ஆன்மாக்களுக்காக பொங்கி எழுந்தது. அனைத்து உலகத்திற்காக இரக்கத்தின் பெருங்கடல் திறக்கப்பட்டது. வாழ்வின் ஊற்று அளவில்லாம் இரக்கத்தினால் அனைத்து உலகத்தையும் சூழ்ந்து உம்மையே எங்கள் மேல் பொழிந்தீர். இயேசுவின் இதயத்தில் இருந்து இரக்கத்தின் ஊற்றாக எங்களுக்காக பொங்கி எழுந்த இரத்தமே, தண்ணீரே, நானும் மீது நம்பிக்கை வைக்கின்றேன். ஆமென். கர்த்தர் இயேசு கற்று தந்த ஜெபத்தை நாம் சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல் எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் இருந்தவரையே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். விசுவாச அறிக்கை. விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாயிடம் இருந்து பிறந்தார். போந்தி பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும்
தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். புனித கத்தோலிக்கா திரு அவையை நம்புகிறேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். உடலின் உயர்ப்பை நம்புகிறேன். நிலை வாழ்வே நம்புகிறேன். ஆமென். கண்களை மூடிய வண்ணமாக விசேஷமாக இந்த நாளை உணர்ந்து கொண்டு மன்றாடுவோம். அம்மா மாதாவே, விண்ணகத்திற்கு நீ எடுத்துக்கப்பட்டு இருக்கின்றீர். நாங்களும் அங்கு வந்து சேர்வோம் என்ற உரிமை எங்களுக்கும் நீ தந்திருக்கின்றீர். அந்த உரிமைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இதோ நாங்கள் அதுக்கேற்ற ஒரு வாழ்க்கை வாழ கிருபை தந்துள்ளோம். அதுக்கு தடையாக இருக்கிற எங்கள் குற்றங்கள் பாவங்கள் எல்லாம் ஒப்புடுத்து கொண்டு இறை சன்னதியில் மன்னிப்பு கேட்டு இரக்கத்திற்காக நாங்கள் வேண்டுகின்றோம். தாகத்தோடு உணர்ந்து இந்த முதல் ரகசியத்தை நாம் சொல் ஜெபிப்போம். விண்ணுலகில் நித்திய பிதாவே, முது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்பு கொடுக்கின்றேன். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இந்த இரண்டாவது ரகசியமானது விசேஷமாக நம்முடைய குடும்பத்தை மனதில் கொண்டு வருவோம். வேண்டிய விதத்தில் தாய்க்கு மரியாதை நாம் கொடுப்பதில்லை. ஏனோ தானோ என்று கடமைக்காக ஜெபமாலை ஜெபிக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு ஜெபமாலை ஜெபிப்பதற்காக சொல்லிக் கொண்டிருக்கின்ற மக்கள், குடும்ப அங்கத்தினர்கள் கடமைக்காக கழுத்திலும் கையிலும் ஜெபமாலை போட்டுக்கொண்டு திருச்சபைக்கு எதிராக, அருத்தந்தை அருக்கண்ணீருக்கு எதிராக, இறை மக்களுக்கு எதிராக பேசி கொண்டிருப்பவர்கள், விசுவாச வாழ்க்கைக்கு எதிராக போகிறவர்கள், அருட்சாதன வாழ்க்கைக்கு எதிராக போகிறவர்கள், கேட்டால் நாங்கள் ஜெபமாலையை சொல்லிக் கொண்டிருப்பவர்கள் என்று சொல்லியவர்கள், இப்பேற்பட்ட எல்லா மனிதர்களையும் மனதில் கொண்டு வரும். தெய்வமே, அருட்சாதனத்துக்கு எதிராகவும் விசுவாச வாழ்க்கை எதிராக வாழ்கின்ற இந்த மனிதர்களை வேறு யாரும் இல்லை, எங்களுடைய குடும்பத்தில் தான் இருக்கின்றார்கள். அப்பேற்பட்ட மனிதர்களை விசேஷமாக ஒப்புக் கொடுக்கின்றோம். உங்களுடைய இரக்கத்தினால் நீத்தாமே அவர்களை தூய்மைப்படுத்தியுள்ளோம். மீண்டும் விசுவாச வாழ்க்கைக்கு நீத்தாமை கொண்டு வர வேண்டும் ஒப்புடுத்து கொண்டு தாய் வழியாகவே நாங்கள் ஜெபிக்கின்றோம். நித்திய பிதாவே, மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றேன். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில
அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். மூன்றாவது ரகசியம், விசேஷமாக இறைசனதிலும் விட்டு கொடுப்போம். ஆண்டவரே, இதோ என்னுடைய தனிப்பட்ட விசுவாச வாழ்க்கையை நான் கொண்டு வருகின்றேன். நான் ஆசைப்படுகின்றேன், நல்ல ஒரு தெய்வ அனுபவம் பெற வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன். அந்த தெய்வ அனுபவம் பெறுவதற்காக பல முயற்சிகள் நான் எடுக்கின்றேன். என்னால் முடிந்த வரைக்கும் நான் முயற்சிகள் எடுக்கின்றேன். என்னால் முடிந்த அளவுக்கு என் அன்பை நான் வெளிப்படுத்துகின்றேன். ஆலயம் தேடி வருவதாக இருக்கட்டும், குடும்பத்தில் ஜெபமாலை ஜெபிப்பதாக இருக்கட்டும், அல்லது பிறர் அன்பில் ஈடுபடுற காரியமாக இருக்கட்டும், பல சமுதாயத்தில் எனக்கு செய்யப்பட்ட அன்றாட கடமைகள் அது நிறைவேற்றுபவனாக எப்படி இருந்தாலும் சரி, பல விதத்தில் இதோ தெய்வ அனுபவம் பெற வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன். ஆசைப்படுகிறேனே ஒழிய இதுவரைக்கும் அந்த அனுபவம் எனக்கு கிடைக்கவில்லை. இதோ இந்த சமயத்தில் அந்த அனுபவம் இப்போது எனக்கு வேண்டும். அன்னை மரியாளுடைய இந்த புனிதமான இந்த நாளில், விண்ணேற்றம் எடுக்கப்பட்ட இந்த நாளில் நான் அந்த அனுபவத்துக்காக நான் வேண்டுகின்றேன். மாதாவே, எனக்கு அந்த அனுபவத்தை தாரும். நீ பெற்ற அந்த அதே அனுபவத்தை நான் பெற வேண்டும். தூய் ஆவியால் நான் நிறையப்பட வேண்டும். எனக்கு சக்தியை தாரும். எனக்காக பரிந்து பேசும். இரு கரங்களையும் விரித்த வண்ணமாக, இரு கரங்களை உங்களுக்கு எப்படி சௌகரியமோ அப்படி விரித்து கொள்ளுங்கள். முழுமையாக உயர்த்தி கொள்ள வேண்டுமா உயர்த்தி கொள்ளுங்கள். பகுதியாக வேண்டாம் பகுதி, அது லேசாக இப்படி என்றால் இப்படி, உங்களுக்கு எப்படி தோன்றுகிறதோ அந்த விதத்தில் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் மனதுக்கு ஏற்றபடியே கண்களை திறந்து, கண்களை மூடாமல் கண்களை திறந்து நற்கருணை நாதரை மட்டுமே உற்று நோக்குங்கள். வேற எங்கேயும் பார்க்காதீர்கள், வேற எங்கேயும் பார்க்காதீர்கள். வேற எங்கேயும் உங்கள் பார்வை போகாதபடி பார்த்துக் கொள்ளுங்கள். அப்படி பார்வை போகிற மாதிரி இருந்தது என்றால் கண்களை மூடிக்கொள்ளுங்கள். மீண்டும் கண்களை திறந்து இயேசுவை மட்டும் உற்று நோக்குங்கள். சேர்ந்து அனுபவத்திற்காக சேர்ந்து நாம் ஜெபிப்போம். நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்பு கொடுக்கின்றேன். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இந்த 4, 5 பாடலாக நாம் பாடி ஜெபிப்போம். எழுந்து நிற்போம்.
முழுமையாக விட்டு கொடுப்போம். தெய்வமே, உம்முடைய அனுபவத்தை நீ தாமே எங்களுக்கு தந்து கொண்டே இருக்கின்றீரே. நாங்களும் உமக்கு நன்றி செலுத்திக்க என்று சொல்லிக்கொண்டு நன்றி உணர்வோடு இந்த பாடலை நாம் சேர்ந்து உரத்த எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். 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 இந்த ஐந்தாவது ரகசியமானது, கடைசி ரகசியமானது, இறைசலை முழுமையாக விட்டுக் கொடுப்போம். விடுதலையும் சௌக்கியங்களும் பெறுவதற்கும் தெய்வ அனுபவம் இன்னும் ஆழமாக நான் பெறுவதற்கும் முழுமையாக விட்டுக் கொடுப்போம். இந்த சமயத்தில் இந்த ரகசியங்கள் நாம் பாடலாக பாடிக்கொண்டிருக்கும் சமயத்திலே தெய்வம் உங்களுக்கே வெளிப்படுத்துவார். பலருக்கும் விடுதலும் சௌக்கியங்களும் தெய்வம் இங்கே வெளிப்படுத்துவார். தாகத்தோடு தாய் வழியாக நாம் உணர்ந்து பாடி ஜெபிப்போம். நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எவதாண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்பு கொடுக்கின்றேன். எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். சேர்ந்து
எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் பலரையும் தெய்வம் தொட்டு கொண்டிருக்கின்றார். தாகத்தோடு ஜெபியுங்கள். பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த இயேசுவே நன்றி தேவனே. பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு சேர்ந்து பாடி எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவனே தூய வல்லவரே தூய அழிவில்லாதவரே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய வல்லவரே தூய அழிவில்லாதவரே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவனே தூய வல்லவரே தூய அழிவில்லாதவரே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இறுதி ஜெபம்.
நித்திய பிதாவே, நித்திய பிதாவே, முடிவில்லா இரக்கமும் இரக்கமும் குறைவில்லா மனது உருக்கமுடைய பெட்டகமே, குறைவில்லா மனதுருக்கமுடைய பெட்டகமே, எம்மை கருணை கண் நோக்கி எம்மை கருணை கண் நோக்கி உம் இரக்கத்தை எம்மீது மிகுதியாக்கும். துன்ப நேரங்களில் நாங்கள் துவண்டு விடாமல் மிகுந்த மன உறுதியோடு உம்முடைய சித்தத்திற்கு எம்மையே அர்ப்பணிக்க அருள் புரியும். அதுவே அன்பும் இரக்கமும் ஆகும். ஆமென். எழுந்து நிற்போம். ஆண்டவரே, ஆராதனைக்கு தகுதியான தெய்வம் நீ மட்டுமே தான் இருக்கின்றீர். வேறு ஒருத்தரும் இல்லை. நீ மாத்திரம்தான் எங்களுக்கு நன்மைகள் தர முடியும். நீ மட்டுமே தான் எங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் அடையாளம் செய்ய முடியும். நீ மட்டுமே தான் எங்கள் குற்றங்களையும் பாவங்களையும் மன்னிக்க முடியும். நீ மட்டுமே தான் இரக்கத்தை பொழிய முடியும். இதோ தாய் வழியாகவே மொழிவெனம் தருகின்றோம். மக்களே, இந்த சமயத்தில் விசேஷமாக ஒப்பு கொடுத்து மன்றாடுங்கள். இந்த நாளில் இந்த 5 ரகசியம் நாங்கள் பாடி நம் ஜெபித்த பொழுதே பலருக்கும் தெய்வம் விடுதலையும் சௌக்கியம் தெய்வம் கொடுத்திருக்கின்றார். பலருக்கும் தெய்வ அனுபவத்தையும் தெய்வம் வெளிப்படுத்தியிருக்கின்றார். நீங்கள் அதை உணர்ந்திருக்கின்றீர்கள். நல்ல உற்சாகத்தோடு தெய்வமே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நீ மட்டுமே தான் ஆண்டவரை எனக்கு இதெல்லாம் தந்து கொண்டிருக்கின்றேன் உணர்ந்து கொண்டு கரங்களை தட்டி இந்த பாடலை பாடி நாம் இறைவனை ஆராதித்து ஸ்துதிப்போம். சேர்ந்து பாடி கரங்களை உயர்த்தி தட்டி இயேசுவே நீ மாத்திரமே. சேர்ந்து பாடி தாழ்த்தி தட்டி ஆண்டவரே, அன்பு என்பது என்னவென்று கற்றுத்தந்த தெய்வம் நீ மட்டுமே. அந்த அன்பை எவ்வாறு வெளிப்படுத்த வேண்டும் என்பதை கற்றுத்தந்த தெய்வம் நீ மட்டுமே. அந்த அன்பை யாருக்கு காட்ட வேண்டும் என்பதெல்லாம் கற்றுத்தந்த தெய்வம் நீ மட்டுமே. இதோ உன்னை தேடி நாங்கள் வந்திருக்கின்றேன். தாய் வழியாக வந்திருக்கின்றேன். அப்பத்தின் வடிவில் நற்கருணை நாதராக என் கண்முன்னே வந்திருக்கின்றே. நித்தியம் அன்பு செய்கிற அன்பு இயேசுவே, உம்மையே நான் ஆராதிப்பேன், உம்மையே நான் ஸ்துதிப்பேன். இனி முதல் என் வாழ்க்கையில் உனக்கு மட்டுமே ஒன்னாம் ஸ்தானம் கொடுப்பேன். நன்றி தேவனை சொல்லிக்கொண்டு நன்றி உணர்வோடு உற்சாகத்தோடு தாய் வழியாக இறைவனை ஆராதித்து பாடி நாம் ஜெபிப்போம். சேர்ந்து
கொள்ளும் பாச தெய்வம் கரங்களை உயர்த்தி தட்டி இயேசு நீர் மாத்திரமே, இயேசு நீர் மாத்திரமே, அனைவரும் சேர்ந்து குரல் எழுப்பி இயேசு நீர் மாத்திரமே, இயேசு நீர் மாத்திரமே, இயேசு நீர் மாத்திரமே, இயேசு நீர் மாத்திரமே. தாழ்த்தி தட்டி ஆராதனைக்கு தகுதியான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. முழு உலகத்துக்கும் பொதுவான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. பாவம் என்பது என்ன, அந்த பாவத்தை எவ்வாறு தவிர்க்க வேண்டும், பாவம் இல்லாமல் எப்படி வாழ வேண்டும், பாவத்தை எப்படி எதிர்க்க வேண்டும் என்பதெல்லாம் கற்றுத்தருகிற தெய்வம் இயேசுவே நீ மட்டுமே தான். இதை இன்று அதிலிருந்து விடுதலை தருகின்றீரே, நன்றி தெய்வம் சொல்லிக்கொண்டு நன்றி உணர்வோடு உரத்த குரலில் உணர்ந்து பாடி ஜெபிப்போம். பாவத்தை சுட்டிக்காட்டி கண்டித்துணர்த்தும் தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்த தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. பாவத்தை சுட்டிக்காட்டி கண்டித்துணர்த்தும் தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்த தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. பாவத்தில் இருந்து விடுதலை தருகின்ற தெய்வம் நீர் மாத்திரமே. பாவத்தில் இருந்து விடுதலை தருகின்ற தெய்வம் நீர் மாத்திரமே. தெய்வம் நீர் மாத்திரமே. கரங்களை உயர்த்தி தட்டி இயேசு நீர் மாத்திரமே. இயேசு நீர் மாத்திரமே. உயர்த்தி தட்டி இயேசு நீர் மாத்திரமே. இயேசு நீர் மாத்திரமே. இயேசு நீர் மாத்திரமே. இயேசு நீர் மாத்திரமே. தாழ்த்தி தட்டி ஆராதனைக்கு தகுதியான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. சேர்ந்து பாடி முழு உலகத்துக்கும் பொதுவான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. சேர்ந்து ஆராதனைக்கு தகுதியான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. முழு உலகத்துக்கும் பொதுவான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. இயேசு நீர் மாத்திரமே. சேர்ந்து பாடி இயேசு நீர் மாத்திரமே. இயேசு நீர் மாத்திரமே. கண்களை மூடிய வண்ணமாக அறிக்கையிட்டுக் கொள்ளுங்கள். ஆண்டவரே நீ மட்டுமே தான் என் வாழ்க்கையில், நீ மட்டுமே தான், உன்னால் மட்டுமே தான் என்னை குணப்படுத்த முடியும், உன்னால் மட்டுமே தான் எனக்கு விடுதலை தர முடியும், உன்னால் மட்டுமே தான் எனக்கு சௌக்கியம் தர முடியும், உன்னால் மட்டுமே தான் எல்லாம் முடியும். ஆண்டவரே அறிக்கையிட்டுக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சிவே 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 சிவே. உற்சாகத்தோடு உற்சாகத்தோடு ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா.
Hallelujah. நெஞ்சில் கட்டி உண்டு, மார்பில் கட்டி உண்டு, அதிலிருந்து விடுதலை கொடுத்து தெய்வம் அவரை ஆசீர்வதிக்கின்றார். Amen. Hallelujah. கீழே விழுந்து அடிபட்டிருக்கின்றது, இடுப்பில் பயங்கர காயம், அதனால பல காரியம் செய்ய முடியவில்லை. அதிலிருந்து அந்த காயத்திலிருந்து விடுதலை கொடுத்து தெய்வம் ஆசீர்வதிக்கின்றார். Amen. Hallelujah. அதே மாதிரி முழங்கால் வருத்தம் முட்டி போட முடியாது, நல்ல வேதனை உண்டு, ஆனால் இப்போ நல்ல வேதனை இல்லை, அதிலிருந்து தெய்வம் விடுதலை கொடுத்து தெய்வம் ஆசீர்வதிக்கின்றார். Amen. Hallelujah. Hallelujah. தெய்வ அனுபவம் பலரையும் தெய்வம் கொடுத்திருக்கின்றார், பலருக்கும் தெய்வம் கொடுத்திருக்கின்றார். அதாவது ஒரு சில பேருக்கு இது மரியாளுடைய பிரசன்னத்தை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். எப்படி என்றால் நல்ல ஒரு நறுமணம் கிடைப்பது போல் நல்ல ஒரு வாசனை அவர்களுக்கு கிடைத்திருக்கின்றது. கரங்களை தட்டி இவருக்கு நினைச்சிட்டுக் கொள்ளுவோம். Hallelujah. 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 காது சம்பந்தப்பட்டது, காதில் ஏதோ சத்தம் வருவது போலோ அல்ல காதுக்கு ஏதோ ஒரு சூழல், அதிலிருந்து தெய்வம் விடுதலை கொடுத்து தெய்வம் ஆசீர்வதித்திருக்கின்றார். Hallelujah. Hallelujah. நேசல் ப்ராப்ளம், அது ஆஸ்மா இருக்கலாம், நேசல் ப்ராப்ளம், அதிலிருந்து தெய்வம் விடுதலை கொடுத்து தெய்வம் ஆசீர்வதிக்கின்றார். Amen. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 மக்களே, இந்த நறுமணம் பெற்றவர்கள் அவர்கள் மட்டும் யார் அந்த கரங்களை உயர்த்துங்கள், பெற்றவர்கள் கரங்களை உயர்த்துங்கள். ஒரு 5 பேர் இருக்கிறாங்க. 5 பேர் இருக்காங்களே. 1 2 அசைத்து காட்டு, எனக்கு தெரிய மாட்டேங்குது. 1 2 இனி 3 பேர் இருக்காங்களே. யாரோ உட்காந்துருக்கீங்களா? உட்காந்து கை தூக்குறீங்களா? யார்? ஒன்று நல்ல அந்த அனுபவம் பெற்றவர்கள் எழுந்து கரங்களை உயர்த்துங்கள் பார்ப்போம். அனுபவம் பெற்றவர்கள் மட்டும், அந்த நறுமணம் பெற்றவர்கள். 1 2 1 2 3 4 இனி ஒரு ஆள் இருக்குல்லோ, இனி ஒரு ஆண்டுல்லோ. சந்தேகப்படாத, யார் இன்னொரு ஆள்? கை தூக்கு. அது நீங்க கரங்களை தட்டி இவர்கள் நினைச்சிட்டு கொள்ளுவோம். நன்றி ஆண்டவரே, நன்றி. மாண்புயர் பாடி ஆசிரியை பெற்றுக்கொள்வோம். தெய்வமே, நீர் எங்களுக்கு இவ்வளவு நன்மைகள் செய்திருக்கின்றீரே, இனி உன்னை விட்டு நான் போகாமல் இருக்க எனக்கு சக்தியை தாரும் ஆண்டவரே. தாய் வழியாக முழுமையாக ஒப்புடுத்து கொண்டு ஆசிரியை பெற்றுக்கொள்வோம். வானின்று அவர்களுக்கு உணவளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய
உமது திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைப்பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். வலது கரத்தை உயர்த்தி